வணக்கம் நண்பர்களே. 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய் நோட்டுகளில் கோடுகள் ஏன் உள்ளன? 10 ரூபாய், 50 ரூபாய், 20 ரூபாய் நோட்டுகளில் ஏன் கோடுகள் இல்லை? ஒரு சுவாரஸ்ய தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய ரூபாய் நோட்டுகள் உலகில் தனித்துவமான வடிவமைப்பில் வருகின்றன. காந்தி படம், அசோக சக்கரா, சீரியல் நம்பர் போன்றவை எல்லாம் இதில் இடம்பெற்றுள்ளன. ஆனால் 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய் நோட்டுகளில் விளிம்பில் காணப்படும் கோடுகள் மிகவும் முக்கிய நோக்கத்தை கொண்டவை. கோடுகளின் நோக்கம் என்னவென்றால், இந்த கோடுகள் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளவை. நோட்டின் மதிப்பை தொட்டு அடையாளம் காணும் வசதி இதன் மூலம் கிடைக்கிறது. 100 ரூபாய் நோட்டில் ஒரு கோடு, 2 ரூபாய் நோட்டில் 4 கோடுகள், 5 ரூபாய் நோட்டில் 5 கோடுகள் உள்ளன. கோடுகளின் எண்ணிக்கை நோட்டின் மதிப்பை சுட்டிக்காட்டும் விதமாக வேறுபட்டுள்ளது. சில நோட்டுகளில் கோடுகளுக்கிடையே வட்ட வடிவங்கள் கூட இருக்கும். இது மேலும் அடையாளத்தை எளிதாக்குகிறது. 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய் நோட்டுகளில் கோடுகள் ஏன் இல்லை? குறைந்த மதிப்புள்ள நோட்டுகள் என்பதால் தனிப்பட்ட கோடுகள் அவசியமில்லை. பார்வை மாற்றுத்திறனாளிகள் 10, 20, 50 ரூபாய் நோட்டுகளை வடிவங்கள் மூலம் அடையாளம் காண முடியும். 10 ரூபாய் கோடுகள் இல்லாமல் வட்ட வடிவம். 20 ரூபாய் 10 ரூபாயை காட்டிலும் பெரிய வட்டம் பிளஸ் செவ்வக வடிவம். 50 ரூபாய் கோடுகள் இல்லாமல் சதுர வடிவ வட்டம். சுருக்கமாக சொன்னால் 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய் நோட்டுகளில் கோடுகள் பார்வை மாற்றுத்திறனாளர்களுக்கான உணர்திறன் குறிகள். இது அவர்களுக்கு நோட்டின் மதிப்பை கைகளால் தொட்டு அடையாளம் காண உதவுகிறது. குறைந்த மதிப்புள்ள நோட்டுகளில் இது தேவையில்லை. அதற்கு பதிலாக வடிவங்களே அடையாளத்திற்காக போதுமானது என சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.